அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பதிவுன்னா எல்லாரும் மாந்தியை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு அப்டுடேட் அப்படிங்கிறது நம்ம புதிதாக சில தகவல்கள் கிடைக்கும்போது நம்ம அதை என்ன சொன்னோன்னா அப்டேட் பண்ணணும். அப்போ அப்டேட் பண்ணால் தான் பழையவங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். புதிதாக என்ன சொன்னோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லா வீடியோவையும் தேடி படிக்கவே முடியாது. 3000 வீடியோ போட்டிருக்கு, எத்தனை தேடி நீங்கள் படிப்பீங்க? எல்லாமே நம்மளுடைய அதிர்ஷ்டம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் என்ன சொன்னா கண்ணில் தட்டுப்படும். நீங்கள் பணத்தை கூட நீங்கள் என்ன சொன்னா சம்பாதிச்சிடலாம். அறிவு என்பது என்ன சொல்கிறேன்னா இறைவன் கலைவாணி அந்த கடாட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் மாந்தி என்ன செய்யுங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. இல்லைன்னா தெரியலன்னா நான் தெரியல அப்படிங்கிறவங்க திரும்பவும் தெரிஞ்சுக்கணும். மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது, மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி யார்? இப்போ ஒருத்தருக்கு மாந்தி பரணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு. அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குன்னா அந்த பரணிக்குண்டான சுக்கிரன் யார்? சுக்கிரன் தான் பரணிக்குண்டான கிரகம். அந்த கிரகத்தோடைய மூலத்திரிகோணம், அந்த கிரகத்தோடைய மூலத்திரிகோணம், அந்த மூலத்திரிகோணம் என்பது துலாம். அப்போ உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த சுக்கிரன், பரணிக்கு உண்டான சுக்கிரன் துலாம் வீடு என்ன ஆதிபத்தியம் முழுவதோ அதை அவுட் பண்ணிடுவார். அவ்வளோதான். அவர் இதைத்தான் செஞ்சுருக்கார் இன்னைக்கு வரைக்கும். இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எதுவோ அதோடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் மூலத்திரிகோணம் தெரியணும் இல்லையா? அப்போ சூரியனுக்கு மூலத்திரிகோணம் சிம்மம் தான், சந்திரனுக்கு மூலத்திரிகோணம் ரிஷபம். ஏன்னா நீங்கள் கடகன்னு யாரும் நினச்சிக்கிடாது. செவ்வாய்க்கு மூலத்திரிகோணம் மேஷம், சரியா? புதனுக்கு மூலத்திரிகோணம் கன்னி, குருவுக்கு மூலத்திரிகோணம் என்ன சொன்னா தனுசு, சுக்கிரனுக்கு மூலத்திரிகோணம் துலாம், சனிக்கு மூலத்திரிகோணம் கும்பம், ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் தான். அவன் இடம் கொடுத்தவன் யாராக இருந்தாலும் அவனுடைய மூலத்திரிகோணத்தை பார்த்துக்கணும். கேதுவுக்கு அதுதான். கேதுவுக்கு என்ன சொல்கிறான்னா எது மூலத்திரிகோணம் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. கேதுவுக்கு இடம் கொடுத்தவன். இப்போ மேசத்தில் கேது உட்காந்துட்டாரு. கேதுவுடைய நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறேன்னா மாந்தி உட்காந்துருக்காருன்னா அப்போ என்ன கேதுவுக்கு இடம் கொடுத்தவர் செவ்வாயோடைய மூலத்திரிகோணம் அந்த இடமே பாதிக்கும். இப்படித்தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். அப்போ என்ன சொன்னால் மாந்தி என்பது ஒரு கொடூரம் தான். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நிறையா மாந்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் பாதிக்கப்பட்டோம் என்று தெரியாமலே அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த வதத்தை எல்லாம் போக்குவதற்கு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அதற்குண்டான பழங்களை உணவுகளை தானம் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் ஆதி காலத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு தானியம் உண்டு. சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி அப்படிலாம். ஆனால் மாந்திக்கு உண்டான தானியம் திணை. இதை முதலில் என்ன சொன்னேன்னா என்னுடைய குருநாதர் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்போ மாந்திக்கு உண்டான தானியம் திணை. ஓகேவா? திணை திணை. அப்போ இந்த மாந்திக்கு உண்டான தானியமாகிய திணை. அப்போ நம்ம எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ, மாந்தி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திர நாள் மாந்தி. இப்போ ஒருத்தருக்கு என்ன சொன்னா அசுபதியில் உட்காந்துருக்கு அப்படின்னா நம்ம எந்த கிழமை எடுக்கணும்? செவ்வாய்க்கிழமையை தான் எடுக்கணும். அசுபதியில் உட்காந்துருக்குன்னா அது செவ்வாய்க்கிழமையை தான் எடுக்கணும்.
அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, அந்த கிழமையில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வந்து குளிகை காலத்தில், குளிகை காலம் தெரியும் இல்லையா? குளிகை காலம், குளிகை காலம் வந்து காலண்டரில் போட்டிருக்கோம். அந்த குளிகை காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த தினை மாவை நன்றாக பிணையணும். தினை மாவை வந்து நல்லா வந்து 1 கிலோ ஆர்டர் பண்ணி வாங்குங்க. ஆர்டர் பண்ணி வாங்கி இதில் கொடுத்து வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மாவாக்கிக்கிட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னால் மாவை வந்து கொஞ்சம் இனிப்பு போட்டு பிணையுங்க. ஏன்னா வந்து இது வந்து அந்த இதாகுது, நல்லா வந்து இதாகாது. அப்போ நம்ம வந்து விளக்கு போடணும். அப்போ விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நல்லா வந்து மண்டை வெல்லமும் கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் நல்லா அழகாக சேர்த்து நல்லா பிடிச்சி, அதாவது தினை மாவில் வந்து தூள் சர்க்கரை நல்லா போட்டு வந்து நல்லா தூள் சர்க்கரையை வந்து என்ன சொன்னால் நல்லா தண்ணீரில் வந்து நல்லா ஊற விட்டு வந்து என்ன சொன்னோன்னா ஓரளவு தண்ணி ஆக்கிக்கிட்டு அந்த இனிப்பு தண்ணியை வச்சு தான் இதை வந்து என்ன சொன்னால் பிணையணும். அந்த இனிப்பு தண்ணியை வச்சு இதை பிணைஞ்சி கொஞ்சம் கட்டியாக என்ன சொன்னான்னா நல்லா அந்த ஒரு அழகான வந்து என்ன சொன்னான்னா அந்த இதுக்கு புரோட்டாவுக்கு பிணைவாங்க இல்லையா, புரோட்டாவை விட இதை கொஞ்சம் திண்ணமாக பிணையணும். அப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸி, உடையாது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு 2 வந்து என்ன சொன்னேன்னா அகல் கணக்காக ரெடி பண்ணணும். அகல் கணக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு மாந்தி எந்த கட்டத்தில் இருக்கிறதோ, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் வருகின்ற நாள் குளிகை காலத்தில், குளிகை என்பது உங்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து நல்லது செய்யக்கூடியது. அப்போ அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு கோயில், எந்த கோயில் வேணாலும் எடுத்துக்கலாம். மாந்தி இருக்கிற கோயில், அந்த கோயில் இந்த கோயிலெலாம் நமக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்கன்னா வந்து இலகுவான பரிகாரத்திற்கு ஏற்றது பிள்ளையார் கோயில் தான். பிள்ளையார் கோயில் ஒரு திருமணம் நடத்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ பிள்ளையார் தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பிள்ளையார் கோயிலில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட கொஞ்சம் இடம் கேட்டு ஒரு வாழை இலையை விரித்து, அந்த வாழை இலையில் இந்த விளக்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து கிழக்க பார்த்து வச்சு நல்லா பிடிச்சி அழகாக வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லெண்ணெய் வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லெண்ணெய் வந்து போடணும். ஏன்னா சனியோடைய மைந்தன் அல்லவா, நல்லெண்ணெய் போட்டு கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அழகாக வந்து கிழக்க பார்த்து எரியணும். நீங்கள் வடக்க பார்த்து வந்து கீழே ஒரு துண்டை விரித்து அற்புதமாக, மாந்திக்குன்னு தனியாக சுலோகம்லாம் கிடையாது. மாந்திக்கு அப்படிங்கிற தனியாக சுலோகம்லாம் கிடையாது. அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து என்ன நம்ம சொல்லணும். மந்திரம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, மாந்தி தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் ரட்சி மாந்தி தேவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் ரட்சி மாந்தி தேவை. இவ்வளோதான். இதுதான் சுலோகம். நம்ம ஒரு சுலோகத்தை உருவாக்கணும். அது வந்து நம்ம சொல்லுவதற்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? இது என்ன, இது எந்தோடைய சுலோகம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாக ரட்சி கேது தேவை. இவ்வளோ தான். அப்போ என்ன சொன்னான்னா மாந்தி தேவே கீர்த்தி திருவே இப்படி எழுதிக்கிறோம். மாந்தி தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையாய் ரட்சி மாந்தி தேவே. இவ்வளோதான். அந்த பேரை தூக்கிட்டு இந்த பேரை போட்டுற வேண்டியதான். இது எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள் என்ன செய்வார்னா நம்மளுடைய முயற்சிக்கு வந்து பயங்கரமான வெற்றியை தருவார். அப்போ இந்த சுலோகத்தை எங்கேருந்து எடுக்க முடியுது? ஏற்கனவே நான் மாந்திக்கு உண்டான விஷயத்தை வந்து ஏற்கனவே என் வீடியோவில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மாந்தி தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேண்மையை ரட்சி மாந்தி தேவை. அவ்வளோதான். இதை 108 முறை சொல்லணும். இந்த 108 முறை சொல்லும்போது அந்த குளிகை காலம் என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம். அப்போ அதில் 1 மணி நேரம் நீங்கள் செலவழித்தா போதும். நீங்கள் 108 தடவை நிதானமாக சொல்லுங்கள்.
நிதானமாக சொல்லி ஆத்மார்த்தமாக சொல்லி என்ன செய்யணும், 1 மணி நேரம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு அங்கே வந்து பூசாரிக்கு ஏதாவது செலவுக்குள்ள கொடுத்துட்டு அப்படியே வந்து இந்த எரிஞ்சு முடிஞ்சிடும். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும், எரிஞ்சு முடிஞ்சிடும். அந்த டயத்துக்கு வந்து அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எரியிறது கணக்காக விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் வாட்டுக்கு நிறையா ஊற்றிட்டு வந்து என்ன பிறகு அது குழுன்னு ஆகிக்கிட்டு வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காது. அவ்வளோதான். எடுத்துட்டு எங்காவது கொஞ்சம் பேர்வாதி என்ன செய்யுங்க, பேர்வாதியை காக்காய்க்கு வைங்க. பேர்வாதி என்ன செய்யணும்னா தண்ணி இருக்கிற இடமா பார்த்து மீனுக்கு போடுங்க. இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக மாதம் செய்ய முடியுமா? மாதம் அந்த நட்சத்திரம் வரும், மாந்தி இருக்கின்ற நட்சத்திரம் வந்து செய்தாலும் சரிதான். இல்லை வந்து என்ன சொன்னான்னா ஒரு நெருக்கடி, அந்த கட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், எந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். அப்போ இப்போ எனக்கு இருக்கிற இடத்துல லாபஸ்தானம் தான் அவர் கை வைப்பார். எவ்வளவு பணம் வந்தாலும் என்ன சொன்னால் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இதில் அதில் என்ன இருக்கும், ஒரு 1000 ரூபா இருக்கும். சில நேரங்கள் என்ன சொன்னான்னா 1000 ரூபாய்க்கு கீழே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு 950 ரூபா வரைக்கும் கூட போகும். நான் வந்து என்ன சொன்னேன்னா போகும். அதாவது நம்மளுடைய பிறப்புடைய அமைப்பு அப்படி, அதுக்காக பிடிச்சிட்டு வருத்தமெல்லாம் படக்கூடாது. அவர் 11ஆம் பாவத்தை போய் என்ன சொன்னான்னா கெடுத்துட்டார். 11ஆம் பாவத்தை என்ன சொன்னான்னா தகப்பனாரை இளமையில் மரணமாக்கிட்டார். உடன் பிறந்த சகோதரியை வந்து என்ன இளமையிலே கொண்டு விட்டார். எல்லாத்தையும் பண்ணிட்டார். அவர் விட்டு வச்சது என்ன சொன்னா பூர்வீகத்தை விட்டு வச்சிருக்கார். அந்த பூர்வீகத்தில் என்ன சொல்கிறான்னா வீடு இருக்குது, அதில் யாரையுமே குடி வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து விருப்பப்படலை. ஆனால் ஒரு வீடு இருக்கிறது, இல்லை ஒரு ஃபேமிலி அழகாக நல்ல வசதியாக தங்குவதற்குண்டான போனால் லெட்டின் பாத்ரூம் எல்லாம் உள்ளே வச்சு கட்டி போட்டிருக்கோம். ஆனால் வாடகைக்கு மட்டும் விடலை. ஆனால் அந்த வீட்டுக்கு விளக்கு பொறுத்ததுக்கு மாதம் 3500 ஒருத்தர் சம்பளம் போட்டு அவங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். எப்படி மாந்தி என்ன வேலை பார்த்துட்ருக்காரு தெரியுமா? ஆனால் வீட்டுக்கு எந்த நேரம் நாங்கள் போனாலும் வீடு சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதெல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு அலசி விட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாந்தி இருக்கின்ற அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த இடம் என்று சொல்லக்கூடிய அது நமக்கு கொடுப்பினை இல்லை. நல்ல வேலை அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா பூர்வீகம் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும்ல. அப்போ இதை வந்து என்ன சொன்னான்னா இப்படி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இந்த கொடூரமான நபர் வந்து மாந்தி என்பது பிரேதம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை அழகாக மாந்தி உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை தயவு செய்து சாப்பிடாதீர்கள். அந்த உணவை நீங்கள் தானம் பண்ண அவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாந்தி தான் திரவியக்காரன். இதை யார் வந்து என்ன சொன்னான்னா எதுக்குன்னா அந்த காலத்தில் வந்து மாந்தியை போய் திரவியக்காரன் சொன்னான்னா மாந்தி திரவியக்காரனானா உண்மைதான், அதில் மாற்றலாம் கிடையாது. அதன் மூலமாக நமக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு லக்ஸுரிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், பொருள்காரகம் கிடைக்கும், உயிர்காரகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இது என்னுடைய அனுபவம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தன்று அது என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்தன்று வருகின்ற குளிகை காலம் அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி தான். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே ஒரு குளிகை காலம் இல்லாமல் போகும்போது இருக்கும். அதுக்கு பஞ்சாங்கத்தில் பாருங்கள், அது போட்டிருப்பான். அந்த குளிகை காலத்தில் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா இதை செஞ்சு வந்து என்ன சொன்னான்னா இந்த மந்திரங்களை சொல்லி தினைமாவை வந்து நீட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச உடனே என்ன சொல்லலான்னா நீட்டாக வந்து என்ன சொன்னா காகத்திற்கு பேர்வாதி வைங்க. எடுக்கலை அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் மட்டும் தெரியும் பெறாமல் வந்துடுங்க. அது எடுக்கலைங்கிறத நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மீனுக்கு வந்து என்ன சொன்னான்னா பெரிய குளங்கள் இருந்ததுன்னா சில குளங்கள் எல்லாம் வந்து மீன் வளர்க்காங்க. அப்போ நம்ம அதை என்ன சொன்னா உருண்டையாக பிடிச்சி அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து மாந்தி தேவை கீர்த்தி திருவை பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாக இறைச்சி மாந்தி தேவைன்னு நீங்கள் சொல்லி போடுங்க.
இது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய ஒரு பரிகாரம் என்பதை விட ஒரு பெரிய தோஷத்தை போக்கும். சரி, அதுக்கடுத்து என்ன செய்யலாம்? இதுக்கடுத்து ஒரு சின்ன சிம்பிள் அப்படின்னா, எப்போ வந்து என்ன சொல்ல திணை மாவு 1 கிலோ வாங்கி இந்த கீழ்நிலை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அல்லது திணை அரிசி வாங்க 1 கிலோ வாங்கி மாதம் கொஞ்சம் கூட 100 ரூபா இருக்கும். மாதம் அந்த மாந்தி உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் வருகின்றன்று ஹாப்பியாக தானம். பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். அற்புதமான வந்து பரிகாரம். கோயிலில் இப்படி பண்ணுவதும் சிறந்தது, நல்ல பலன் அடிக்கும். அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு திணையை இதில் ஆர்டர் பண்ணுங்க. 1 கிலோ வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே அதை பிரித்து வந்து என்ன சொன்னேன்னா நல்லா நீட் பண்ணி உங்கள் கையால் கொஞ்சம் வந்து உங்கள் கை அதில் பட்டு அதை நல்லா இது பண்ணி நீட் பண்ணி அவங்க தூய்மை பணியாளருக்கு என்ன சொன்னார்னா வந்து அந்த திணை தானியத்தை கொடுத்து ஒரு 100 ரூபா தட்சணை கொடுங்க. சூப்பராக வந்து என்ன சொன்ன நல்ல வருமானங்கள் வரும், சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.